எல்லாருக்குமே தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. அமாவாசை சொல்லிட்டாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான நாள் தானுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிலும் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையில் ஒன்று. வருடம் முழுவதுமே அமாவாசை திதி வந்தாலுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்கிறதுனால தான் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுனால முன்னோர்களுக்கான தர்ப்பணம் பண்ணுறது, படையல் இடுறது, நம்ம காகத்துக்கு உணவு கொடுக்கறது, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம நாளைக்கு செஞ்சுதாங்க ஆகணும். அதே மாதிரி நீர்நிலைகளில் போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட வீட்டிலையே நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுறதுங்கிறது கண்டிப்பாக செய்யணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆடி அமாவாசையில் நாளைக்கு காலையில் நீர்நிலைகளை போய் நீராடி தர்ப்பணம் பண்ணுறது தான் விசேஷம். ஆனால் இப்போ நிறைய பேரால் பக்கத்தில் நீர்நிலைகள்லாம் இல்லை நாங்கள் வீட்டில் தாம்மா குளிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப கண்டிப்பாக எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடந்து அந்த பித்ருக்களுடைய ஆத்மாவானது நல்ல சாந்தி அடைஞ்சு மனம் மகிழ்ந்து நமக்கான அனுகிரகத்தை அவங்க பரிபூர்ணமாக கொடுப்பாங்கங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அகல நாளைக்கு குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை நீங்கள் சேர்த்தாலே போதும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஆடி அமாவாசையின் பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா நாட்களிலுமே நம்ம கடலில் நீராடக்கூடாது. கடலில் நீராடுவதற்கென்று சில நாட்கள் இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான நாள் தான் அமாவாசை நாள். ஏன்னா பிரபஞ்சத்துடைய சக்தி நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம முன்னோர்களுக்கு அந்த கடற்கரை ஓரத்தில் நம்ம தர்ப்பணங்கள்லாம் பண்ணி நம்ம நல்ல சுவாமியெல்லாம் கும்பிட்டு அவங்களுக்கான அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம அப்படி கடலில் நீராடி நல்லா வணங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்க சூழலில் நிறைய பேரால் அது மாதிரி பண்ண முடியல. நீங்கள் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நமக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த அம்மா மண்டபமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த காவிரி அந்த பெருந்துறை அந்த இடமா இருக்கட்டும், இப்படி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் அலைமோதும். ஏன்னா தர்ப்பணம் கொடுப்பதற்கு நிறைய பேர் கூடுவாங்க. ராமேஸ்வரத்துலலாம் அவ்வளோ கூட்டக்கணக்கில் இருப்பாங்க. அப்படி இது மாதிரி கடலில் போய் நீராடி நம்ம தர்ப்பணம் பண்ணி முன்னோர்களை வணங்குறது ரொம்ப விசேஷங்க. அப்படி முடியாதவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? வீட்டிலேயே சில பொருட்களை அந்த தண்ணியில் கலந்து குளிக்கிறப்ப அந்த நீங்கள் கடலில் நீராட்டின என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நமக்கு நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சில பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். இதற்கு ₹1 கூட செலவே பண்ண வேணாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். நாளைக்கு புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசை. பொதுவாக புதன்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அதே மாதிரி தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி கொண்ட பிள்ளையாருக்குமான நாள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளோடு அமாவாசை வந்திருக்கிறதுனால குளிக்கின்ற நீரில் நம்ம முதல்ல சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தாங்க. அருகம்புல் நமக்கு நம்ம வீட்டு பக்கம் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். முடியாதவங்க நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தடைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. காரிய தடைகள் வீட்டில் ஆகிட்டே இருக்குங்கிறவங்க அந்த தடைகளை முறியடிப்பதற்கு இந்த அருகம்புல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். நிறைய பேருக்கு அருகம்புல் பொடி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட அந்த பொடி இருந்தால் கூட அந்த பொடி கூட நீங்கள் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்பை தான். எல்லா பூஜைகளிலும் அதுவும் குறிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் நம்ம தர்ப கையில் கட்டிட்டு தான் நம்ம சிராத்தமே பண்ணுவோம். ஏன்னா அந்த தர்ப புல்லுக்கு அவ்வளோ ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குது. நம்முடைய சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்களுடைய மூவருடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடியது தான் இந்த தர்பப்புல். அதனால தான் இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா வீட்டில் எந்த விதமான துஷ்ட சக்தியும் நம்ம அண்டுவதே இல்லை. தீய சக்திகள் எல்லாமே நமக்கு தலை தெறிக்க ஓடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தர்பப்புல் எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக சின்னதான ஒரு துண்டு ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் அந்த குளிக்கிற தண்ணீரில் இப்படி நீங்கள் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்புங்க.
கடலில் போய் குளிக்க முடியாதவங்க கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து நம்ம நீரில் கலந்தப்படி குளிக்கிறப்ப நம்ம கடலில் குளித்த பலன்கள் கிடைக்கும். ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கான ஒரு அம்சம் கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அந்த உப்பை வந்து நம்ம இது மாதிரி தண்ணியில் கலந்து குளிக்கிறப்ப எவ்வளவு தடைகள் நமக்கு இருக்குது, ஒரு கண் திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, ஏதாச்சும் எதிர்களுடைய சூழ்ச்சிகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி நமக்கே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க டக்குன்னு உடம்புலாம் ரொம்ப அசதியாக இருக்கும். நம்மளால் அடுத்த ஒரு விஷயத்தை நல்லா ஒரு சுறுசுறுப்பாக செய்யவே முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட இது மாதிரியான விசேஷமான நாட்களில் கல்லுப்பை போட்டு நீங்கள் குளிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்கிட்டேயுமே இப்போ தனியாக ஒரு ஃபேமிலியாக இல்லாமல் ஒரு பேச்சுலராக இருந்தால் கூட கல்லுப்பு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அந்த பேக்கெட் சின்னதாக நீங்கள் வாங்கி வச்சுட்டா கூட வாரத்துக்கு ஒரு முறையோ இது மாதிரி அமாவாசை நாட்களில் நீங்கள் எடுத்து குளிக்கிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் ஆரா நிச்சயமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு சொட்டு கல்லுப்பு நீங்கள் ஐதீகத்துக்கு போட்டுக்கோங்க. அடுத்து மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பிலை தாங்க. இந்த ஆடி மாதமே முழுக்க முழுக்க அம்பாளுக்கான மாதம். அப்படிப்பட்ட அம்மனுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வேப்பிலை. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம கலந்து குளிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் போய் அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்பு, ஸ்கின் இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வேப்பிலை ஒரு ஐதீகத்துக்கு ஒரு 2 இலை போட்டு குளிச்சா போதும். அதே மாதிரி சப்போஸ் எங்ககிட்ட வேப்பிலை இல்லைம்மா அப்படிங்கிறவங்க துளசி இலைகள் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் கிடைக்கும். அதுவும் நாளைக்கு வந்திருக்கிறது வந்து நமக்கு பெருமாளுக்கான புதன்கிழமை. அப்படி இருக்கிறப்ப அந்த புதன்கிழமைக்கான அந்த ஒரு யோகத்தை வந்து கொடுக்கறது, மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கொடுக்கறது வந்து துளசி இலைகள் தான். துளசி இலைகள் 2 இலைகள் அந்த தண்ணியில் போட்டு கலந்து குளிச்சா கூட போதும். நல்ல ஒரு யோகம், செல்வ செழிப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தாங்க. குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குமா, ஆனால் டக்குன்னு எங்களுக்கு ஒரு தடை ஆகிட்டு டக்குன்னு பிளாக் ஆகிடுது. அப்படிப்பட்ட அந்த பிளாக்ஸ் சுபகாரியத்தில் எது இருந்தாலுமே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து மஞ்சளுக்கு இருக்குது. அதனால் மஞ்சள் ஒரே ஒரு பிஞ்ச் ஒரு நம்ம ஐதீகத்துக்கு போட்டு நீங்கள் இப்படி குளிச்சிடலாம். இப்போ நம்ம சொல்லுகின்ற எல்லா பொருளும் போட்டு தான் குளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதில் உங்ககிட்ட என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை மட்டும் போட்டு குளிங்க. மறக்காமல் நம்ம போட்டு குளிக்க வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு. ஏன்னா அந்த கல்லுப்புங்கிற அந்த ஒரு பொருளானது நம்ம அந்த தண்ணியில் அப்படி குளிக்க நம்ம கடலில் போய் நீராடின அந்த பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான நெகட்டிவ்ஸ், வேறு ஏதாச்சும் அடுத்தவருடைய பொறாமை பார்வை, ஏக்கப்பார்வை, இப்படி எப்படிப்பட்ட அந்த புகைச்சலையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்கின்ற சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதனால் நாளைக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில் இப்படி நீங்கள் குளிச்சு பாருங்கள். குளிச்சுட்டு வந்த கையோடு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு நாமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் அவங்க எல்லாரையும் மனசார நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி ஓம் பித்ரு தேவாய நமக, ஓம் பித்ரு தேவாய நமக அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனசார நீங்கள் 3 முறை சொல்லி அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடையணும், எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக நீங்கள் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் காலையில் ஏந்திரிச்சோன்னே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்களேன். சகல ஐஸ்வர்யங்களும், சகல நல்ல கடாட்சமும், அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சொல்லிக்கின்ற சில முறைகள்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்துடைய சூக்ஷ்மம் நமக்கு நிறைய பலன்கள் கொடுக்குங்க. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசைனால் யாருமே தவறப்படக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் பித்ரு தேவாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த அமாவாசைக்காக நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரப்போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக எல்லா பதிவையும் பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.